ஹாய் உறவுகளே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே. அதனால் இன்றைக்கி வந்து பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே விளாக் மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறது ஃபுல்லாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே மறக்காமல் நிறையா பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக்கையும் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் உறவுகளை, இப்போ வந்து நம்ம காலையிலே எழுந்திரிச்சாச்சு. காலையிலே எழுந்திரிச்சி குளித்து கிளம்பி நேராக ஹோட்டல் போயாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி ஃபுல் சாப்பாடு என்னோடய செலவு தான் காலையிலேருந்து நைட்டு வர அப்படின்னு. அதனால் நம்ம நேராக ஹோட்டல் போய் எல்லாருக்கும் பூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நேராக நம்ம முருகரை பார்க்க வந்தாச்சு. அவரை பார்க்காம போனால் நல்லா இருக்குமா? அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற நம்ம அப்பே முருகன் தான் அதனால் கும்பிட்டுட்டு அப்படியே போகிற வழியில் சரி கொஞ்சம் வெயிலாக இருக்குது, தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜூஸ் குடித்தோம். அதோட ஜூஸையும் குடிச்சிட்டு அப்படியே எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தனுஷ்கோடி போகிறதா இருந்தோம். ஆனால் போகலை. நேராக சரி அரிமான் போவோம்னு சொல்லிட்டு அரிமான் தான் போனோம். இங்கேருந்து ராமேஸ்வரம் போவோம்னு சொல்லிட்டு தான் கிளம்புனது. கடைசியில் பார்த்தா ரொம்ப இங்கேருந்து நாங்கள் போகும்போதே 12 மணி. அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிமான் போயிட்டு ரிட்டன் திரும்பிடுவோம். ஏன்னா நம்ம இப்போது தனுஷ்கோடி போயிட்டா இங்கே சுற்றி பார்த்துட்டு நம்ம எப்படியும் வர்றதுக்கு நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அரிமான் தான் போனோம். போயிட்டு இதுன்னா பக்கத்தில் இருக்குது, போயிட்டு ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு பிள்ளைங்க ஆசைக்காக. அதுவும் என்ன நீங்கள் அரிமானே போனது இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அரிமான் நாங்கள் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நிறைய தடவை போயிருக்கோம். இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க ஆசைக்காக சரி கடல் இருக்கிற பக்கத்து கூட்டிகிட்டு போங்க, அம்மா கடலுக்கு போமா, அம்மா கடற்கரை போமான்னு கேட்குறதுனால நம்ம சரி ஏன் அரிமான் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரிமான் தான் கூட்டிகிட்டு வந்தோம். நம்ம வந்து இன்றைக்கி மதுரைக்கு போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. மதுரைக்கு வந்து அதிசயம் போவோம் அப்படின்னு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, இங்கே மதுரைலாம் போயிட்டு நம்ம வர அலைச்சல் ஆயிரும், மறுநாள் வேலைக்கு வேறு நான் போகணும், அது செட் ஆகாது எனக்கு, அதனால் நம்ம இங்கே இருக்கிற இதுக்கே போவோம்னு சொல்லிட்டு அரிமான் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக வந்துட்டோம். அப்படியே பேசிக்கிட்டே விளாண்டுக்கிட்டே வந்ததுனால சீக்கிரமே வந்துட்டோம். அப்புறம் இன்றைக்கி எப்படியும் கூட்டம் இருக்காது, ஆளுக்கு அவ்வளோவா இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சாட்டர்டே சண்டேயில் தான் கூட்டமாக இருக்கும்னு கடைசியில் பார்த்தா இங்கே இன்றைக்கும் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா லீவு தானே, ஸ்கூல் லீவு தானே, எல்லோரும் வரத்தானே செய்வாங்க. அதனால கூட்டமாக தான் இருந்துச்சு. மொட்டை வெயில், சரியான வெயில். இங்கே இந்த வெயிலில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்டது, நீ கூட்டிகிட்டு போய் கடலில் விடு, நாங்கள் சாப்பிட்டு விளாடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கூட்டிகிட்டு போய் விட முடியும்னு அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போனாங்க. போய் அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துச்சுது பிள்ளைய. கடலை பார்க்க ஒரே சந்தோஷம். குளிக்கவா குளிக்கவா குளிக்கவான்னு. நம்ம ட்ரெஸ்ஸு எதுவும் எடுத்துகிட்டு வரலையே, எடுத்துகிட்டு வந்தால் எல்லோரும் குளிச்சுருக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வரலை. நம்ம வந்து சரி தனுஷ்கோடி போவோம், ராமேஸ்வரம் போவோம்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தது. அதனால் நம்ம ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. அடுத்த தடவைலாம் அரிமன் வந்தால் கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் வரணும், குளிக்கிறது மாதிரி. அதோட கொஞ்சம் நேரம் நடந்தோம். அப்படியே நடந்துட்டு திரும்ப அப்படியே அப்புறம் பார்த்தா இங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. நம்ம வந்து மீன் பிடிக்கிறத வந்து நேரில் பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம். மீன் பிடிச்சி நிறையா கூடையில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு வந்து பிள்ளைகளுக்கு ஐஸு மாங்காய் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். வந்து அப்படியே மதியம் பிரியாணியை சாப்பிட்டாச்சு. பிரியாணி வந்த வெளியிலேயே பிரியாணியும் சாப்பிட்டுட்டு சரி அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கும் பிரியாணி வாங்கிட்டு பிரியாணி சாப்பிட்டா எங்கள் வீட்டில் வந்து ஐஸ் சாப்பிடாம இருக்க மாட்டோம். எப்போயுமே பிரியாணி சாப்பிட்டா ஐஸ் ஒரு 10 ரூபா கப் ஐஸாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால அப்படியே ஐஸை வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா வீட்லேயும் சாப்பாடை கொடுத்துட்டு ஐஸையும் கொடுத்துட்டு அப்படியே நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து அடுத்து என்ன படுத்து தூங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து படுத்து தூங்கியாச்சு. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சு பார்ட் 2ல் சந்திப்போம். மறக்காமல் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். டாடா, see you, bye.